நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளோட தமிழ்நாடு நாகரிகம், பண்பாடு மற்றும் தொடக்க காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வரலாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாப்டரில் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சப்டாபிக் இருக்குது. அந்த அகழ்வாராய்ச்சி அந்த சப்டாபிக் உள்ளார நம்ம போகணும் அப்படின்னா நம்மளோட தொல்லியல் துறை, அதாவது வந்து தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறப்ப அவங்க வந்துட்டு ஒரு கொள்கை விளக்க குறிப்பு, அதாவது வந்து பாலிசி நோட் கொடுப்பாங்க. அது மாதிரி 2025-26க்கு உண்டான பாலிசி நோட்டில் நம்மளோட தொல்லியல் துறையிலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்துப்போம். இது அகழ்வாராய்ச்சிக்குள்ளார அந்த கொஸ்டின்ஸு கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து அது வந்து இந்த பகுதியை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு பதிலளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் இன்னமும் சோர்ஸஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒவ்வொன்றா போகலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்கணுன்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்க்க தேவையில்ல. தொல்லியல்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சும்மா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிடுவோம். ஏன்னா இவங்க எப்படி கொஸ்டின் பண்ணுவாங்கங்கிறது நமக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால் திடீர்னு வந்து தொல்லியல்னாக்க அதோட பெயர் காரணம் கேட்டாங்கன்னா கூட நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அது வந்து அப்படி போகக்கூடாது, சரியா? ஸோ தொல்லியல் அப்படின்னா ஆர்கியாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்கியாலஜி அப்படிங்கிற சொல் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஆர்கியாஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிருந்து உருவானுச்சு. யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா நிறையா சொற்கள் வந்து கிரேக்க சொல்லில் இருந்தோ இல்லாட்டி லத்தீன் சொல்லில் இருந்தோ தான் உருவாகிருக்கும். அது நம்ம நிறையா பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த ஆர்கியாஸ் அப்படின்றது எங்கேருந்து உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா கிரேக்க சொல்லு க்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து உருவாகிருக்கு. அதுக்கான அர்த்தம் என்ன? ஆர்கியாஸ் அப்படின்னாக்கா தொன்மை அப்படிங்கிறது அர்த்தம். லோகோஸ் அப்படின்னாக்கா ஆய்வு, விவாதம், காரணம் அல்லது அறிவியல். இந்த 4 அர்த்தம் இருக்குது லோகோஸ் அப்படின்றதுக்கு. ஸோ ஆர்கியா அப்படின்னாக்கா தொன்மை, ஓகேவா. அடுத்தது லோகோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆய்வு சொல்லலாம், விவாதம்னு சொல்லலாம், காரணம்னு சொல்லலாம், சயின்ஸுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா சயின்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம அது பற்றின சயின்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறப்ப சயின்ஸு தான் இந்த பாலிசி நோட்டு. இது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. அதனால் இந்த விளக்கத்தோடு நம்ம நிப்பாட்டிக்குவோம், சரியா? அடுத்தது பாருங்கள், துறையின் நோக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. நோக்கங்களை நம்ம படிச்சுட்டு இருக்க வேண்டாம். இது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டுச்சுங்கிறத பார்த்துக்கிடுவோம். எந்த வருஷம்? 1961 இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை துவங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, வருஷத்தை பார்த்துக்கோங்க. அடுத்தது 1961 தொடங்கப்பட்டதுக்கப்புறம் வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்புகள் என்னென்னலாம் வந்து இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து நிகழ்த்தி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள மாங்காடு, தெலுங்கனூர், கீழ் நமண்டி, மயிலாடும்பாறை, ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை ஆகிய இடங்களிலிருந்து பெறப்பட்ட கரிம மாதிரிகள், அதாவது கார்பன், சரிங்களா, கார்பன் சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதோட அறிவியல் கால கணக்கீடு பகுப்பாய்வு பண்ணி பார்த்தோம்னாக்க கிமு 2172, கிமு 2427, கிமு 2450, கிமு 2459, கிமு 2552, கிமு 2953, கிமு 3259. 32னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 3259 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா. அப்புறம் கிமு 3345, இதெல்லாம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துலலாம் வந்து மனிதர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க, சரிங்களா. அப்போ அது எவ்வளோ தொன்மையான இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் தொடக்க இரும்பு காலம் மற்றும் எஃகு உற்பத்தி மையமாக தமிழ்நாட்டை உலக வரைபடத்தில் இடம்பெற செய்துள்ளது. அப்படின்னா அந்த இடத்துல மனிதர் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அடுத்து எஃகு, ஸ்டீலு, அதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலத்துலேயே கிறிஸ்து பிறகுறதுக்கு 3500 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மனிதர்கள் இந்த இடத்துல மேற்கண்ட இடங்களில் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அங்கே போட்டிருக்க மாங்காடு, தெலுங்கனூர், கீழ்நமடி, மயிலாடும்பாறை, ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை இந்த இடத்துல வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுங்க, இரும்பு தொழிற்சாலையே வச்சுருந்ததுனால உலகத்துக்கே ஒரு முன்மாதிரி சமுதாயமாக தமிழ்நாடு திகழ்ந்திருக்கு, சரிங்களா. சிவகலை அகழாய்வில் ஏஎம்எஸ் கால கணக்கீட்டின் மூலம் பெறப்பட்ட இரும்பின் காலம் கிமு 3345. அப்போ சிவகலை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த இரும்பு அது வந்து கிமு 3345 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே இரும்பு இருந்திருக்கு, சரிங்களா. ஸோ அது வந்து இரும்பு காலம். இது இந்தியாவில் இதுவரை பெறப்பட்ட இரும்பு காலத்திற்கான கால கணக்கீட்டில் காலத்தால் முற்பட்டது. எனவே 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு தொழில்நுட்பம்
நிலப்பரப்பில் அறிமுகமாகியுள்ளது. 3000 வருஷம்னா நீங்கள் குழம்பிக்கக்கூடாது. இதுதான் கிறிஸ்து பிறந்தது. இந்த சைடு ஒரு 3500, இந்த சைடு வந்து ஒரு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் 2026. இது ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது 5300. சரியா? என்னடா ஒரு இடத்துல 3300ன்றாங்க, இப்போ 5000ன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இதிலேருந்து இந்த இடம் வரைக்கும் நான் க்ரீனில் போடுறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் என்னது கிமு தானே, இது கிறிஸ்து பிறகுறதுக்கு முன்னாடி 3500. இந்த பக்கம் இது வரைக்கும் 2026. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருதுன்னு பார்த்தாக்கா 5500 வருஷம் வருது. ஓகேவா? ஸோ 5500, 5300 வருஷம். ஓகேவா? அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இரும்பு அறிமுகமாகியுள்ளது. ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை அகழாய்வுகளில் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை, இது ரெண்டுமே வந்து திருநெல்வேலி மாவட்டம். சிவகலை அகழாய்வுகளில் போது சேமிக்கப்பட்ட நெல்மணிகள், சிறுதானியங்கள் ஆகியவற்றை கொண்டு தமிழர்கள் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே புஞ்சை மற்றும் நஞ்சை ஆகிய 2 சாகுபடி முறைகளையும் நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்னு நம்ம ஒரு யூகத்துக்கு வரலாம். யூகத்துக்குள்ள நடந்தது தான் அது. சரியா? அடுத்தது இரும்பு காலம் முதல் தொடக்க வரலாற்று காலம் வரை தமிழ்நாட்டில் 140 தொல்லியல் தளங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஏறத்தாழ 15000த்திற்கும் மேற்பட்ட குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே குறியீடுகள் கீறல்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்துள்ளது. அந்த பானையில் ஏதாச்சும் ஒரு குறியீடு இருக்கும், இல்லாட்டி கீறி போட்டிருப்பானுங்க. இந்த மாதிரி 15000த்துக்கும் மேற்பட்ட குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. எங்கன்னா 140 தொல்லியல் தளத்திலிருந்து. இது எந்த காலத்துலேருந்து? இரும்பு காலத்திலேருந்து. அந்த சிவகலையில் பார்த்தோம் இல்லையா 3345, அதிலிருந்து தொடக்க வரலாற்று காலம் வரை இந்த 140 தொல்லிய தளங்கள்லேருந்து அவங்க எடுத்திருக்கிறது 15000த்துக்கும் மேற்பட்ட குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். சரிங்களா? அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் துளுக்கர்பட்டி அகழாய்வில் மட்டும் சுமார் 5000 குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. இந்தியாவில் அதிக அளவில் குறியீடு பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் கண்டறியப்பட்ட அகழாய்வு தளங்கள் முதன்மையாக திகழ்கிறது. எது? துளுக்கர்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்க அதிகமாக இருக்குது, அதாவது தென் தமிழ்நாட்டில். அதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெற்கே தான் மனிதர்கள் முதல்ல வாழ்ந்தாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு தென்மதுரை, அதுக்கப்புறம் கபாடபுரம், அப்படியே வடக்கே வந்து குமரி மாவட்டம், அடுத்து திருநெல்வேலியில் வந்து உங்களுக்கு தாமிரபரணி ஆறு அந்த காலத்தில் ஓடிக்கிட்டு இருந்ததுனால அந்த படுகையில் வந்து நிறைய பேர் வந்து குடியேறினாங்க. நிறைய காடுகள் இருந்துச்சு, அந்த ஆறு ஓடினதுனால அங்கே அதிகமாக இருந்தாங்க. ஆனால் குமரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ரீசன் அங்கே ஆறு கிடையாது. சரிங்களா? இதுதான் ரீசனு. ஓகேவா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்போ அதிகமாக தென் மாவட்டங்களில் இருக்குது. வெம்பக்கோட்டை அப்படின்றது விருதுநகர் மாவட்டம். சரிங்களா? இதெல்லாம் ரீசன் வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த காலத்தில் அங்கே காடுகள் அதிகமாக இருந்தது. சரிங்களா? ஓகே. தமிழ்நாட்டில் பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்ட குறியீடுகள் சிந்துவெளி பண்பாட்டில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட பானை ஓடுகளில் உள்ள எழுத்து பொறிப்புகளில் 90% இணையாக உள்ளன. அதே போன்று சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்ட குறியீடுகளுக்கு 60% இணையாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கும் சிந்துவெளி அந்த பண்பாட்டில் இருக்க மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வந்து இது உறுதிப்படுத்துது. சரிங்களா? தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் சிந்துவெளி பண்பாட்டின் வெண்கலம் மற்றும் செம்பு காலமும் சமகாலத்தவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துக்கிட்ட. தென்னிந்தியாவின் இரும்பு காலம், தென்னிந்தியாவில் இது இந்தியா வச்சுக்கோங்க, சரியாவில் இப்படி வச்சுக்கோங்க. இது சவுத்து, இது நார்த் இந்தியா. தென்னிந்தியாவில் இரும்புனா அயன்னு போட்டுக்குவோம். வட இந்தியாவில் வெண்கலம் மற்றும் செம்பு. ஓகேவா? வெண்கலம்னாக்க பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறது. அப்புறம் காப்பர், அதான் வந்து செம்பு. இது ரெண்டும் ஒரே காலத்தை சேர்ந்தது. ஓகேவா? அது புரிஞ்சுக்குவோம். கீழ் நம்மண்டி அகழாய்வில் வெளிக்கொண்டு வரப்பட்ட ஈம பேழைக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரியின் காலமானது கிமு 1692 என்று கால கணக்கீடு செய்யப்படுது. முதல் முறையாக ஈம பேழைக்கு கால கணக்கீடு செய்யப்பட்டது. இதை பார்த்துக்கோங்க. எந்த ஊர்? கீழ் நம்மண்டி. சரியா? ஓகே. தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட தமிழி, இது தமிழின்னு சொல்லுவாங்க பழைய எழுத்தை. தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட, தமிழும் பிராமியும் கலந்தது தமிழினாக்க. ஓகேவா? தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட 1630க்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் தமிழ்நாட்டின் 42 தொல்லியல் தலங்களில் கண்டறியப்பட்டுள்ளன.
தமிழ் சமூகம் 2700 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு பெற்ற சமூகம். முக்கியமாக பார்த்துக்கோங்க, எத்தனை வருஷம்? 2700 வருஷத்துக்கு முன்பே எழுத்தறிவு பெற்ற சமூகம் என்பதை மாநிலமெங்கும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பொன், வெள்ளி, செம்பு, பானை ஓடுகள் மற்றும் கல்வெட்டுகள் ஆகியவற்றில் பொறிக்கப்பட்ட தமிழி எழுத்துக்கள் மூலம் நிரூபணமாகிறது. ஓகேவா? கடைசி இது ஒன்றை பார்த்துக்குவோம், அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அறிவியல் கால கணக்கீட்டின்படி சிவகலையில் கிடைத்த தமிழி எழுத்துக்கள் கிமு 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை என அறிய முடிகிறது. அந்த தமிழ் எழுத்துக்கள்னா கிமு 7ஆம் நூற்றாண்டு 7000 வருஷங்க, 700 வருஷங்க. இது கிறிஸ்து பிறந்தாவது இதிலிருந்து எத்தனை வருஷம்? 7ஆம் நூற்றாண்டுனா கிட்டத்தட்ட 700 வருஷம். இப்போ 685னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 700 வருஷம் வந்துருச்சு இல்லையா? ஸோ அவ்வளோ ஓல்டஸ்ட்டு. அறிவியல் கால கணக்கீட்டின்படி சிவகலையில் கிடைத்த தமிழி எழுத்துக்கள் என்ன அர்த்தம்? 700 வருஷம் முன்னாடி, கிமு 700. ஓகே, அப்படி வச்சுக்கோங்க, 7ஆம் நூற்றாண்டு. தமிழ்நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள 239 பாறை ஓவிய தலங்களில் முதல் கட்டமாக 46 பாறை ஓவியங்களும் செதுக்கு கீறல் தலங்களும் 92 தங்குமிடங்களும் ஆவணப்படுத்திட்டுள்ள. இதை பார்த்துக்கோங்க, மொத்தம் 239, அதில் 46 பாறை ஓவியத்தை ஆவணப்படுத்திட்டாங்க, 92 தங்குமிடங்களை ஆவணப்படுத்தியிருக்காங்க. சரியா? ஓகே. தொல்லியல் மற்றும் வரலாற்று நில வரைபட தொகுதி தயாரிப்பு திட்டத்தின் கீழ் பழைய கற்காலம், நுண்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், தொடக்க வரலாற்று காலம் மற்றும் வரலாற்று காலம் ஆகிய காலகட்டங்களில் விளங்கிய நிலவியல், புவி அமைப்பியல், மண்ணியல் இப்படிலாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ரோமானிய நாணயங்கள் கிடைத்த இடங்கள், அயல்நாட்டு பானை ஓடுகள், தமிழ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட தலங்கள், குடைவரை கோவில்கள், கட்டுமான கோவில்கள், சமண தலங்கள், பௌத்த தலங்கள், நினைவு கற்கள், மதகு கல்வெட்டுகள் போன்ற கருப்பொருளின் அடிப்படையில் 115 வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதை மட்டும் பார்த்துங்க, இது ஏற்கனவே ஒரு தடவை நான் பார்த்து சொல்லியிருக்கேன். 115 வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? சரி, மிச்சத்தெல்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை கொஞ்சம் அகலாய்வுகளையும் பார்த்துருவாங்க. இதில் 1-2 கொஸ்டின் வந்தாலும் நம்ம அடித்து விட்டு போயிடணும். ஈஸியான கொஸ்டின் தான், இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.